ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கிறதுனால காலையிலே வாசல் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டேன், கதவெல்லாம் துடைச்சிட்டேன். பட் மஞ்சள் குங்குமம் வைக்க டைமே இல்லை, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுனால. ஸோ அதனால் இப்போ தான் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். ஸோ வாசலுக்கெல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சாச்சு. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு நோட்டில் வரைஞ்சி கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் போடு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எங்கே போனாலும் நான் ஃபஸ்ட்டு அந்த சிம்பிள் போட்டுட்டு தான் நான் எந்த வேலையுமே செய்வேன். பூ வச்சாச்சு. எனக்கு டெய்லி கோலம் போடணுன்னு ரொம்ப ஆசை. கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னோடய பையன் கோல மாவுலாம் எடுத்து சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரைடே மட்டும் தான் கோலம் போடுவேன். பிளிங்கிட் பண்ண பொருள் எல்லாம் வந்துருச்சு. ஸோ எடுத்து எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பாலும் காய்ச்சியாச்சு. குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும். என்னென்னா நேற்று ராஜ்மா ஊற வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு தான் குழம்பு செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ராஜ்மாவையும் வேக போட்டாச்சு. அது ஒரு 10 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். ஸோ குக்கரில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் தேங்காய் வேணும். ஸோ தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் உரித்து அழகாக உடைச்சி எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் வாங்கின பால் பார்த்திங்கன்னா கெட்டுடுச்சு. ஸோ அதை வச்சு பால்கோவா செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு பால்கோவா செஞ்சிட்ருந்தேன். குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி விழுது ஆட் பண்ணி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் ராஜ்மாவை எடுத்து ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தேங்காய், சோம்பையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நல்லா ராஜ்மா குழம்பு ரெடி ஆகிடும். என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு இது. ஸோ அவங்களுக்கு ஊட்டி பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.